ஒரு அழகான கிராமத்தில் மீராங்கிற ஒரு பேய் ஒரு மரத்தடியிலே இருந்துச்சு. தன்னோட தீராத ஆசைகளும் காதலும் அவள்கிட்ட இருந்துச்சு. அந்த ஆசைகளோடையே அந்த மரத்திலேயே அவள் சுற்றிக்கிட்டு இருந்தா. தன்னோட கோவத்தினால அந்த சைடு வர எல்லாத்தையும் பயமுறுத்தி விரட்டிட்டு இருந்தா. ஐயோ பேய், ஓடுங்க ஓடுங்க! ஒருத்தர் விடாமல் எல்லாத்தையும் அவள் பயமுறுத்திட்டு இருந்தா. அந்த சைடு போகவே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு தடவை சின்ன பசங்க தெரியாமல் அங்கிட்டு போய் விளாண்டுட்டு இருந்தாங்க. மகா, நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கோங்க, நான் போய் எண்ணிட்டு வரேன், நம்ம ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்லாம், சரியா? அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம், வா, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். எல்லாம் ஒளிஞ்சிட்டிங்களா? நான் வரப்போகிறேன். மகா, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் ஒன்று, அடுத்து நீ தான் எண்ணிட்டு வரணும். ஐயோ! குகனும் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டான் அந்த பேயை பார்த்துட்டு. குகன், என்னாச்சு? எதுக்கு மயங்கி விழுந்த? லக்ஷ்மி, போய் தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா. குகன், எதுக்கு மயங்கி விழுந்த? உனக்கு என்னாச்சு? மகா, கொஞ்சம் மேலே பாருடி, அங்கே பேய். ஐயோ, எல்லாம் ஓடுங்க, பேய் வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நில்லுங்க, நீங்க என்னை தாண்டி இந்த இடத்த விட்டு போக முடியாது. நீங்க அங்கேருந்து போகணுன்னா என் ஆசையை நிறைவேற்றணும். அதுக்கு சரினா உங்களை இந்த இடத்த விட்டு அனுப்புகிறேன். என்னது, பேய்க்கு ஆசையா? இந்த காலத்தில் பேய்க்கு கூட ஆசை வருதா? நான் ரொம்ப நாளாக இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யாரும் எனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த உதவியை பண்ணலைன்னா நான் உங்களை அனுப்ப மாட்டேன். சரி, உன் ஆசை தான் என்னன்னு சொல்லு, நாங்கள் நிறைவேற்றுறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறைவேற்ற பார்க்குறோம். சொல்லு, என்னன்னு உன் ஆசை? என் கணவர்கிட்ட நான் எப்படியாச்சும் பேசணும். நான் சாகும்போது என் கணவர்கிட்ட நான் பேசவே முடியல. அதனால எப்படியாச்சும் அவர்கிட்ட பேச வைங்க. அதுதான் என்னோட ஆசையும் கூட. சரி, உன் கணவர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லு, அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களை காட்டுறோம். எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் தானே உங்களை பேச வைக்க முடியும். அந்த பேயும் கூட்டிகிட்டு போய் காட்டுச்சு. ஐயா, எந்திரிங்க ஐயா, உங்களை பார்க்கணும் நாங்கள் வந்திருக்கோம், எந்திரிங்க ஐயா. அட, யாருப்பா நீங்க? என்ன வந்து எழுப்பிட்டு இருக்கீங்க? என்னப்பா விஷயம்? ஐயா, 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்கல்ல உங்க மனைவி, அவங்க தான் வந்திருக்கிறாங்க, உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஐயா. என்னப்பா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. என் மனைவி என்ன பார்க்க வந்திருக்கிறாளா? அவ இறந்தே 2 மாசம் ஆயிடுச்சு. ஐயா, நான் உண்மையை தான் சொல்றேன், உங்க மனைவி வந்திருக்கிறாங்க, நீங்களே பாருங்க. நீ சொல்ற மாதிரி உண்மையில அவ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவகிட்ட சாகுறப்ப கூட நான் ஒரு வார்த்தை கூட நான் பேசல, அதான் கஷ்டமா. அவங்களும் உங்க கூட பேசணும் தான் ஏன் வந்திருக்கிறாங்க. அவங்க கூட பேசுங்க, அவங்க பாவம் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. மீரா அப்படின்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமே. மீரா பேயும் அவன் பக்கத்துல வந்துச்சு. 2 பேரும் பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டாங்க. மீரா, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை பார்க்காத நாளெல்லாம் எனக்கு நல்ல நாளாவே போகல மீரா. நானும் அழுதுட்டு இருக்கேன். நானும் ரொம்ப அழுதுட்டு தாங்க இருக்கிறேன். என்னங்க பண்றது, நம்மளோட விதி அப்படி. நான் சாகுறப்பையும் உங்க கூட சண்டை போட்டுட்டே போனேன், அதாங்க வருத்தமா இருந்துச்சு. மீரா, அதெல்லாம் எனக்கு வேணாம். நீ என் கூடவே இருந்துரு மீரா. என்னால தனியா இருக்க முடியல. கவலைப்படாம இருங்க, நான் போற நேரமும் வந்துருச்சு. நீங்க பத்திரமா இருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் எப்போ உங்க கூடயே தான் இருப்பேன். நான் போயிட்டு வரேங்க. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. நீ இல்லைன்னா நான் என் கணவனை பார்த்துருக்க முடியாது. உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ப்பா. மீரா பேயும் அந்த இடத்த விட்டு போயிருச்சு. ராமும் ரொம்ப சோகத்துல இருந்தான். இப்போவும் நம்மளை விட்டு போயிருச்சேன்ற கவலை. மீரா பேயும் அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. தன் கணவனோட ஆசை எல்லாத்தையும் அது நிறைவேற்றிட்டு இருந்துச்சு. எப்பவும் தன் கணவனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு.